கேரமலைஸ்டு கேசரி எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 1/3 கப் அளவுள்ள நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். இது உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேசரிக்கு தேவையான அளவு உலர் திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது வந்து அழகாக நம்மளுக்கு வறுபட்டுருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த மீதமுள்ள நெய்யிலேயே தான் நீங்கள் வந்து கேசரி செய்ய போகிறீங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேசரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீனியை போட்டு அதை அழகாக வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அந்த நெய் இருக்குது. இப்போ ஜீனி சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுள்ள ஜீனிக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த சுகர் எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து நீங்கள் 3/4 கப்லேருந்து ஒரு கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து நீங்கள் ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிக்கும். அழகாக இதை வந்து சிம்மில் வச்சு இதை செய்யுங்க. ஏன்னா ரொம்ப இது வந்து ஒரு மாதிரி மிட்டாய் மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த இடத்த வந்து கவனமாக நீங்கள் வந்து இந்த ஜீனியை வந்து உருக்கி எடுக்கணும் நெய்யில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஜீனி வந்து நெய்யில் வந்து உருகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பிடிச்சிரும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவையை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுள்ள ரவைக்கு 2 கப் அளவுள்ள நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் பாலை வந்து ஏற்கனவே காய வச்சது கரெக்டாக 2 கப் அளவு எடுத்துட்டு அதில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட அது நல்லா ஊறட்டும். அந்த பால்லே வந்து ரவை நல்லா ஊறிடும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்ச ரவையை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த ரவை வந்து பாலில் ஊற வச்சது நான் அளவு சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா அழகாக வந்து இந்த ரவை வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேட்ச் ரவையை வந்து இதில் போட்டாச்சு. அப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இதை செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நெய் தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து ஊறின ரவையை போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. கரெக்டாக இந்த ரவையும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கிளற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் கிட்ட நெய் தேவைப்படுது. மொத்தமாக வந்து 1/2 கப்பு நெய்க்குள்ளே தேவைப்பட்டது இது. 1/3 கப் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு மிச்சம் உள்ள நெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, நெய் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேசரி வந்து அழகாக திரண்டு அந்த பாத்திரத்துலேருந்து திரண்டு உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், கேசரி வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. மௌமி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்.